எம்பெருமானே, அற்ப பந்துக்களே, கல்வனானே பதில் செய்திருப்பேன் கண்டவா தெரிந்தன நேலும் தெள்ளியலானேன் செல்கதிக்கு மைந்தேன் சிக்கனத் திருவருள் வெற்றேன் உள்ளலாம் உருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பலாம் கண்ணநீர் சோர நல் இருளளவும் பகலளவும் நான் அழைப்பேன் நமோ நாராயணாயிரம் நாமம் என்று கூறிக்கொண்டு சடாரியில் திருமுடியின் மேல் திருவடியேன் சடாரியில் திருமுடியின் மேல் திருவடியேன். இது அது புனிதமான கங்கைக்கரை மரபுரி தரித்து நவக்கோலத்தில் விட்டிருக்கிறான் ஸ்ரீராமன். அருகில் அன்பு தம்பி லட்சுமணரும் பதியை விட்டு பிரிய மனமில்லாமல் மரபுரி தரித்து உடன் வந்த மனைவி ஜானகியும் பணிபுரிந்து நிற்கின்றனர். பாசத்தால் ஸ்ரீராமனை பரவசப்படுத்திய கங்கை வேடன் குகனும் அவன் பரிவாரமும் புடை சூழ்ந்து நிற்கின்றன. துன்பத்தையும் இன்பத்தையும் ஒன்றாக கருதும் ஸ்ரீராமனின் நிர்மலமான உள்ளத்தை கூட அப்போது ஒலுக்கியது. அவனது காலடியில் விழுந்து கதறி அழும் தம்பி பரதனின் கண்ணீர். தனக்கு இல்லை என்று ஆகிவிட்ட ராஜ்யத்தை தான் தொடர்ந்து வந்தான் ஸ்ரீராமன். ஆனால் தனக்கென கிடைத்த ராஜ்யத்தை தொடர்ந்து வந்திருப்பவன் பரதன். ஸ்ரீராமன் கடமையை நிறைவேற்ற கானகம் சென்றான். ஆனால் பரதனோ அண்ணனின் பாத சுவட்டை பின்பற்றி அரசை துறந்து மரபுரி தரித்து கானகம் செல்வதை கடமையாக ஆக்கி கொண்டு வந்திருந்தான். 1000 ராமன் நின்கீழ் ஆவாரோ என்ற கம்மன் கவிதைக்கு அத்தாட்சியாக அங்கே நின்று கொண்டிருந்தான் பரதன். தந்தை இறந்த செய்தியை தெரிவித்து தலைமை நின்று தவிக்கும் அயோத்தி மக்களின் கண்ணீரை காரணம் காட்டி நாடு திரும்பி ஆட்சி பெருமை ஏற்றுக்கொள், மக்களை காக்க வேண்டுமென கதறி எழுதான் பரதன். மறைந்த தசரதனின் புகழ் வாழ வேண்டுமானால் அவர் தந்த வாக்கு நிறைவேற வேண்டும். அதற்கு தனது ஆரண்யவாசம் ஒன்றுதான் வழி என்று பரதனின் வேண்டுகோளை மறுத்துவிட்டான் ஸ்ரீராமன். நாடு திரும்ப ஸ்ரீராமன் விரும்பவில்லை. நாட்டை ஆள பரதனும் தயாராக இல்லை. வனவாசம் மேற்கொண்டு தந்தை சொல் காத்த தனியன் என பெருமையை பெற்றான் ஸ்ரீராமன். அண்ணன் ஸ்ரீராமனுக்கு சேவை செய்ய வனவாசத்தை வெளியேற்று வந்த தியாகி என்ற புகழை பெற்றான் லட்சுமணன். தந்தை தசரதனுக்கு ஈமச்சடங்குகள் செய்யும் பாக்கியம் பெற்றான் சத்ருக்னன். ஆனால் கைகேயி வயிற்றில் பிறந்த பாவத்தால் எத்தகைய பெருமையும் பெற இயலாது துர்பாகியவனாக நின்றான் பரதன். முடிவில் வேறெந்த வழியும் தெரியாமல் ஸ்ரீராமனின் பாதைகளை யாசித்தான் பரதன். அவற்றையே சிம்மாசனத்தில் வைத்து ஸ்ரீராமனின் பிரதிநிதியாக அரசை நடத்தி செல்ல முடிவெடுத்தான் பரதன். அதற்கு அனுமதி கேட்டு நின்றான். பரதனின் அன்புக்கு கட்டுப்பட்டான் ஸ்ரீராமன். கண்ணியின் மகிழ தனது பாதிகைகளை பரதனுக்கு வழங்கினான். அண்ணலின் திருவடிகளை வணங்கி அவனது பாதிகைகளை சிரத்தில் தாங்கி அயோத்தி வந்தான் பரதன். பாதிகைகளை சிம்மாசனத்தில் வைத்து சத்ருக்னோடு நித்திய பூஜை செய்து வழிபட்டான். பாதிகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்த பெருமை பரதனுக்கு கிடைத்தது. எனதான் ஸ்ரீராமன் சிறப்பான என்றாலும் அரசர்கள் அமரக்கூடிய புனிதமான சிம்மாசனத்தில் பாதத்தில் அணியும் பாதிகளை வைக்க அனுமதிக்கலாமா? ஸ்ரீராமனுக்கு பிரதிநிதியாக வேறு எந்த உயர்ந்த பொருளையும் பரதன் யாசித்ததாக இருக்கக்கூடாது என்பதற்காக தேவர்களுக்கு ஒப்பான சூரியகுல மன்னர்களில் வீற்றிருந்த மகிமை மிக்கதொரு பீடத்தில் வெறும் பாதுகைகளா? ராமன்தான் முடியர்ந்து சென்றானே, அந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்திருந்தால் போதுமே என்றெல்லாம் சில கேள்விகள் அப்போதும் எழுந்தன, இப்போதும் எழுகின்றன. பரதன் தவறு செய்துவிடவில்லை. ஸ்ரீராமன் தொடர்ந்து சென்ற திருமுடியை சிம்மாசனத்தில் மேல் வைத்து அதன் மீதுதான் அண்ணல் ஸ்ரீராமனின் பாதிகைகளை வைத்திருந்தான். திருமுடிக்கு மேலே அமரும் பாக்கியத்தை அந்த பாதிகைகள் பெற்றதற்கு ஒரு காரணம் இருந்தது. அதற்கு நமக்கு தெரிந்த புராணத்தில் தெரியாத கதை. ஒருமுறை தான் குருவிட்டிருக்கும் வைகுண்டத்தில் சிவன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயுத்தமானான். சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார். வழக்கமாக தன் பாதுகையிலே துவாரபாலைகள் அருகே விடும் பரந்தாமன் அன்று மட்டும் அவற்றை கழற்றி ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார். அதற்கு காரணம் இருந்தது. திடீரென்று தன்னை தரிசிக்க வந்த முனிபுங்கவர்களின் குரல் கேட்டு பாம்பு படுக்கையில் இருந்து அவசரமாக எழுந்து சென்றார் பரந்தாமன்.
அப்போது பாதிகைகளை அங்கே விட்டுவிட்டார். ஆதிசேஷன் மீது அலங்காரமாக சங்கும் சக்கரமும் கீழமும் அமர்ந்திருந்தன. இந்த அழகாகத்தான் இருந்தது. ஆனால் பாவம் அருகிலே பாதிகைகளும் இருந்தன. இது அவற்றுக்கு பிடிக்கவில்லை. சங்கு சக்கரம் பாதிகளை பார்த்து, கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே துவளும் பாதிகைகளான நீங்கள் எப்படி இருக்கலாம் என்று கேட்டன. இது எங்கள் தவறில்லை, பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் என்றன பாதிகைகள். பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் தான். கரங்களை அலங்கரிப்பவர்களும் சங்கும் சக்கரமும் ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு. பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதிகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை. உங்கள் வழக்கமான இடத்துக்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது. கீழம்மா இப்படி சொன்னதும் பாதிகைகளுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. நாங்கள் பாதகங்களை அலங்கரிப்பவர்கள் தான், ஆனால் கேவலமானவர்கள் இல்லை. மகர்ஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்கள் திருமடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை. புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்கள் புனிதமானவர்கள்தான் என்று வாதிட்டன பாதகைகள். கீழம் விடுவதாக இல்லை. சங்கு சக்கரம் சேர்ந்து கொண்டதால் அந்த கட்சி பலமுள்ளதாக இருந்தது. பாவம் ஆதிசேஷன் நடுநிலைமையை வகித்து இவற்றின் அறியாமை எண்ணி அனுதாபப்பட்டு கொண்டிருந்தார். தனித்தின்ற பாதிகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பகவான் எப்போது வருவார், அவரிடம் முறையிடலாம் என்று கலங்கின்றன. பகவான் வந்தார். அவர் பாகத்தில் கண்ணீர் சிந்திய பாதிகைகள் முறையிட்டன. இங்கே நடந்ததை நான் அறிவேன். என் சன்னிதானத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை உணராமல் கீடம் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூட்டியதற்கான பாவபலனை அனுபவிக்க வேண்டி வரும். சாதுக்களை ரட்சித்து தொட்டர்களை சம்ஹரித்து தர்மத்தை நிலைநாட்டத்தான் அவ்வப்போது பூமியில் அவதாரம் செய்வேன். அத்தகைய அவதாரங்களில் ஸ்ரீ ராமாவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என சகோதரா பரதன் தத்துகணன் என்ற பெயரில் அவதரித்தார்கள். அந்த அவதாரத்தில்தான் அரச பதவி ஏற்றி சிம்மாசனத்தை அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதைகளை உங்களை வைத்து சங்கு சக்கரம் 14 வருடங்கள் உங்களை புஜிப்பார்கள். அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பலன் இது என்றான் பகவான். சிரசை அலங்கரிக்கும் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்ததென்றால் பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகள் எவ்வளவு மகிமையோடு உயர்ந்த நிலையில் உள்ளது. ஒன்றிற்கு சிறியவர் ஒன்றிற்கு பெரியராம், ஒன்றிற்கு பெரியவர் மற்றொன்றுக்கு சிறியராம் என்ற உயர்ந்த தத்துவத்தை விளக்க திருமுடியும் பாதுகையும் சங்கமானது கதையே பாதுகாப்பட்டாபிஷேகம். வைணவ கோயில்களில் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய ஷடாரி என்ற மகுளத்தை தலை வைப்பார்கள். அதன் மேல் 2 பாதச்சுவடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும். திருமுடி மேல் திருவடி என்பதே ஷடாரி. அதை தலை வைத்துக் கொள்ளும்போது நம் அனைவரும் அகங்காரம் ஆகியவை ஆணவம் அவத்தை அழிய வேண்டும் என்பதே இதன் தத்துவம். இதை புரிந்து கொண்டு நாமும் ஆணவம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இறைவனை வணங்குவோம். பெரியோர்களை அதேபோல் வல்லுநர்களை, நமக்கு மேல் அதிகம் தெரிந்தவர்களை, படித்தவர்களை, வயதில் மூத்தவர்களை வணக்கத்துடன் தலை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம். நாமும் வாழ்வோம், நாடும் நலம் பெற வேண்டும், நாமும் வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடியை பணிந்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.